பாத்து அந்த கபட தர. பாப்பா தூங்கிட்டாலும்மா? ஆமாம்மா தூங்கிட்டா. நம்ம வீட்ல சிலிண்டர் இருக்கா மினி? இல்ல புக் பண்ணணுமா? இப்போ ஒரு வாரம் முன்னாடி தாங்க மாட்டினேன். சீக்கிரமா புக் பண்ணி வைங்க. காலியா இருக்கிற சிலிண்டரே நிறைச்சு வச்சிருவோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாட்டின சிலிண்டர் இன்னொரு 10-15 நாள் வரும். அதுக்குள்ள புது சிலிண்டர் வந்துட்டுனா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஏம்மா நம்ம சொந்தத்துல ஏதாவது நல்ல பொண்ணு இருக்காமா? இருக்குமா. யாருக்கு பொண்ணு தடியா? நாத்துக்கு கொழுந்தே சுரேஷ் இருக்காம்ல, அவனுக்கு தான். அப்படியா? அந்த பையன் இந்த ஊரு கிடையாதுலமா, இங்க இருக்க மாட்டானே அவன். ஆமாம்மா, மும்பைல தான் வேலை பார்த்துட்டு கிடந்தான். இப்போ கல்யாணம் பண்ணியே தீரணும்ட்டு அவன் அம்மா இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு. அப்படியா? ஆமா, அது கல்யாணம் நடத்தி வைக்கிட்டு எங்க மாமியார் வேற ஒரு கடையில கூத்தடிச்சு கிடந்து. அதான் உன்ட்ட கேட்டேன். அந்த சித்தியா சொன்னாவ, உங்க ஊர் பக்கம் உங்க சொந்தத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு அப்படின்ட்டு. பொண்ணு எல்லாம் இருக்கு மக்களே, ஆனா மும்பைக்கு கட்டி கொடுப்பாவளா என்னன்னு தான் தெரியல. கேட்டு பார்த்து சொல்லி என்ன. சரிம்மா, டெல்லியில படிச்ச ஒரு பொண்ணு இருக்கு பாத்துக்க, ஆனா கேட்டு விசாரிச்சு சொல்லி என்ன. சரிம்மா. இன்னும் 4 நாள் பேக் போட்டாதான் மூஞ்சி பழைய கலருக்கு வரும். கிறுக்கி உமாக்கு உதவு பண்ண போய் நான் என் கலர் இழந்ததுதான் மிச்சம். வசந்தாக்கா எவ வந்திருக்கான்னு தெரியலையே. மூஞ்சிக்கு பூசம் பார்த்தா கரெக்டா வரவாளுவ. சத்தம் காட்டாம இருந்துகிடுவோம். அந்தால பேர் வாழ்வ. ஏ வசந்தாக்கா எங்க இருக்கிய? எம்மா கடவுளை காப்பாத்தும். எம்மா அழறாதம்மா. நான்தான் வசந்தா. சத்தம் என்னமோ 4 முடிக்கதான், ஆனா மூஞ்சி 4 முடிக்க இல்லையே. நான்தாம்மா. வெயில அலைஞ்சு கருப்பாய் போனேன். அதான் ஃபேஸ் பேக் போட்டுருக்கேன். இல்ல கழுவிட்டு வரேன். 2 நிமிஷம் ஹார்ட்டே என் கையில இல்ல. சொல்லு மினி. என்னத்த சொல்ல? உங்க வீட்டுக்கு வந்தா இப்படிதான் பயமுறுத்துவீங்களோ? சும்மா இரு மினி. நானே கருத்து போனேன்ட்டு ஃபேஸ் பேக் போட்டு கொஞ்சம் கலர் தேத்துவோன்னு போட்டு உட்கார்ந்திருந்தேன். நீ அந்த நேரம் பார்த்து தான் வரணுமா? ஏன் இந்த கலர் காணாதக்கும் ஃபேஸ் பேக் போட்டு எந்த உலகளி போட்டுக்கு போறீங்க? கிளவி வயசு ஆயாச்சு ஆனாலும். சும்மா இரு மினி. என்ன வயசான என்ன, நம்ம எப்பவுமே நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கணும். சரி அதை விடு. நீ என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போனா வந்துட்டு அதுக்குள்ள என் மாமியாரி 2 நாளைக்கு மேல எங்கதான் நீ நிம்மதியா இருக்க விடுது. அதான் வந்துட்டேன். மினி உட்காரு. உட்காரெல்லாம் நேரம் இல்ல. 4 முடி யாருங்க, எனக்கு ஒரு உதவி வேணும். அம்மா இப்படிதான் அந்த உமாவும் வந்தாம்மா. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, வண்டி எடுங்கன்ட்டு. ஐயோ நான் பட்ட பாடு போதும். உனக்கு என்ன வேணும்? செய்ய விடுதாதான் செய்வேன். மினுக்காது என்ன? உங்க வீட்ல சிலிண்டர் இருக்கா? சிலிண்டர் தாங்க. என் வீட்ல சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. என்ன மினி நீ எவ்வளவு அசால்ட்டா வந்து சிலிண்டர் கேக்க? என்ன செய்யக்கா? சமையல் செய்யணும், ஆனா சிலிண்டர்ல கேஸே இல்ல, முடிஞ்சு போச்சு. ஏன் நீ வாங்கவே காணா இருந்தா? உனக்கு தெரியாதாக்கோ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குன்ட்டு? எல்லாம் தெரியும்க்கா. ஏன் மாட்டி இருக்கிற சிலிண்டர் 2 வாரத்துக்கு முன்னாடி தான்க்கா மாட்டினேன். என்ன ஒரு 10-15 நாள் அந்த சிலிண்டர் ஓடணும். 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போன கேப்ல இந்த மாமியாக்காரி என்ன செஞ்சதுன்னு தெரியலக்கா, சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. ஐயா அப்படியா? ஆமாக்கா, அதான் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டு போக வந்தேன். நான் புக் பண்ணிருக்கேன்க்கா, அது வந்த உடனே உங்ககிட்ட தந்துறியேன்க்கா. சித்த உங்க வீட்ல சிலிண்டர் இருந்தா தாங்கக்கா. என்ன மினி நீ என் வீட்ல எங்க இருக்கு சிலிண்டர்? நானே புக் பண்ணிட்டு என்னைக்கு வருவோம்னு வாசல்ல பார்த்து காத்து கிடக்கேன். 4 முடி போய் சொல்லாது என்ன. நல்ல ஃபேஸ் பேக் போட்டு மலந்து கிடந்துட்டு சிலிண்டருக்கு காத்து கிடந்தீலோ. ஏன் நம்ப மாட்டா போலயே? சத்தியமா இல்ல மினி, நம்பு. நீ வேணா ராணியக்கா வீட்ல போய் கேட்டு பாரு, அவிட்ட இருக்கும். இல்ல என் மாமியாக்காரியே சொல்லணும். அவ பண்ண வேலையால என்ன ஒவ்வொரு வீடா அலைய வேண்டி இருக்கு. சரிக்கா, நான் போய் ராணியக்கா வீட்ல கேட்டு பாக்கேன். வசந்தா உன் மூளையோ மூளை. எப்படியோ சிலிண்டரை காப்பாத்தியாச்சு. ராணிக்கா வா மினி வா உட்காரு. அக்கா கொஞ்சம் அவசரம்க்கா, ஒரு உதவி வேணும். என்னம்மா என்னாச்சு சொல்லு. எதுவும் பிரச்சனை இல்லையே? கிட்டத்தட்ட பிரச்சனை தான்க்கா. உங்க வீட்ல சிலிண்டர் இருக்காக்கா? இருக்குமா, 2 சிலிண்டர் இருக்கு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏக்கா உங்க ஒரு சிலிண்டர் என்கிட்ட தாங்கக்கா. ஏன்னா சிலிண்டர் வந்த உடனே உங்ககிட்ட தந்துறியேன். தாரம்மா, ஆனா காலி சிலிண்டர் கொண்டு போய் நீ என்ன செய்வா? என்னக்கா சொல்றீங்க? காலி சிலிண்டரா? ஆமாம்மா, நானும் புக் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஒரு வாரம் ஆயி போச்சு, என்ன சிலிண்டர் காணோம். ஒரு வாரம் ஐயோ உங்களுக்கு வரலையோ? கடவுளே, நான் வேற 2 நாள் முன்னாடி தான் புக் பண்ணேன். என்னைக்கு வருதோ? ஏன் இவ்வளவு அவசரப்பட்டியா நீ? இன்னொரு சிலிண்டர் தான் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ண வேண்டியதானே? என்னத்தக்கா சொல்ல, எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, 2 நாள்ல என் மாமியாரி என்னதான் பண்ணிச்சுன்னு தெரியலக்கா. சிலிண்டர் ஃபுல்லா காலியா கிடக்கு. 10 கேம் அடக்கி என்ன 10-15 நாள் ஓட வேண்டிய சிலிண்டர் இருக்கா. இப்படி 2 நாள்ல தீத்து வச்சிருக்கு. ஐயா அப்படியா? ஆமாக்கா, அதான் வசந்தாக்கா வீட்டுல கேட்டு பார்த்தேன், அங்கேயும் இல்ல. அதான் உங்ககிட்டயாச்சும் கேட்கலாம்னு வந்தேன். வீட்டாள்கிட்ட சொல்லு மினி, போய் அங்க சிலிண்டர் ஆபீஸ்ல போய் வாங்கிட்டு வர சொல்லு. அங்க போய் லைன் வச்சா குடுக்காவலாம். இந்த சாந்தியக்காவும் அப்படிதான் பாவம், சிலிண்டர் தீந்து போச்சுன்ட்டு அங்க சிலிண்டர் ஆபீஸ்ல தான் போய் கிடந்துச்சு. ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு வந்து பாத்துக்க. என் வீட்டாளா அவரெல்லாம் ஞாபகப்படுத்தாதியக்கா. நானே சிலிண்டர் இல்லாம முடிச்சிட்டு இருக்கேன். சுடு தண்ணி தான் வேணும்னு வந்து நின்னாரு. சட்டாப்பையால 2 அடி கொடுத்து அனுப்பி விட்டுருக்கேன். உமாட்ட கேட்டு பாத்தியா மினி? இல்லக்கா, அவட்ட கேட்டு பாக்கேன். இல்லன்னா பிறகு நான் தான் போகணும் அந்த சிலிண்டர் ஆபீஸ்க்கு. வேற வழி இல்ல. சரிம்மா, எதுனாலும் கேளு. என்ன நான் வேணா காப்பி ஏதாவது போட்டு தரவா? காப்பிலாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. காலையில இட்லி ஏதாவது தோசை ஏதாவது பண்ணிலாக்கா, அது மட்டும் 2 கண்ணம் தாங்க. என் மவள் கூட்டி விட்டுறியேன். சரிம்மா, 2 போதுமா? உனக்கு உன் மாமியாருக்குலாம் வேண்டாமா? மாமியா இருக்கா? அது கிடக்குதுக்கா, அதெல்லாம் பட்னியா? அப்பதான் அதுக்கு அறிவு வரும். நீங்க 2 இட்லி தாங்க, அதுவே போதும். நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ராணிக்கா, 4 முடி, லட்சுமிக்கா. என்னாச்சு மினி?
ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கா மினி கூப்பிட்டியோ எல்லாரும் வரட்டு சொல்லியே. எல்லாரும் வந்துட்டாங்க நீ சொல்லுங்க இத பாருங்க, என் வீட்டு சிலிண்டர் தீந்து போச்சு, அதனால நான் போறேன் எங்க சிலிண்டர் ஆபீஸ்க்கு. சிலிண்டர் வாங்க. நீங்க எல்லாம் வாரியன்னா வாங்க, உங்க வீட்டு சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க, புது சிலிண்டர் ஒண்ணா வாங்கிட்டு வந்துருவோம். வரலன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாளே. ஏன் மினி என் வீட்ல இண்டக்ஷன் அடுப்பு இருக்கு, நான் அதை வச்சு சமைச்சிடுவேன். வசந்தா இண்டக்ஷன் அடுப்புல எல்லாம் சமைச்சோன்னு வையா கரண்ட் பில் எக்கச்சக்கன்ட்டு வரும். இப்பமே 2000 3000 வருது. இனி அதையும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் 8000 10000 கிட்ட வேண்டியதான். ஆமாக்கா இண்டக்ஷன் அடுப்பு வச்சு ஒரு நேரம் 2 நேரம் சமைக்கலாம், மாச கணக்கா சமைக்க முடியுமா? ஆமா கரெக்ட் தான் மினி. நில்லு, நானே எங்க வீட்டு சிலிண்டரை எடுத்துட்டு வரேன், ஒண்ணா போய் வாங்கிட்டு வந்துருவோம். நீ நானும் வரேன். என்ன நாலுமடி நீங்க வரலையா? அதான் யோசிக்க மினி. எனக்கு அப்பவே சந்தேகம், உங்க வீட்ல சிலிண்டர் இருக்குன்னு நினைக்கேன், அதான் நீங்க வர மாட்டேங்கிய. ஐயோ இல்ல மினி, அப்படிலாம் இல்ல. நில்லு வாரேன். நாக்கு பரவாயில்லையே, அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட்டியம்மா. நாங்கலாம் பார்க்கவே வீக்கா இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள ஜிம் பாடி ஆக்கும். நீ போமா. போவோம்க்கா, நில்லுங்க, 4 முடி வந்துருட்டு. மினி எனக்கு என்னமோ வசந்தா வர மாட்டான்னு தோணுது மினி. அவட்ட சிலிண்டர் இருக்கும்னு நினைக்கேன். அப்படியாக்கா? ஆனா அவ இல்லன்ட்டாவல என்கிட்ட, நான் போய் கேட்டேன். அப்படியா? ஆனா அவ வர்றதுக்கு பெருசா இஷ்டப்பட்ட மாதிரி இல்ல பத்தியா, அதான் சொன்னேன். ஆமாக்கா, நானும் கவனிச்சேன். அவ வீட்டுக்கு போய் பாப்போமா? சரி வாங்க. எக்கா வசந்தாக்கா வந்துட்டாள்வ, எப்படியாவது தப்பிச்சிரணுமே. வசந்தா வரலையா? ஏன் இப்படி படுத்திருக்கா? ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருதுக்கா, அப்படி வேத்து கொட்டுது, அதான் அப்படியே கொஞ்சம் படுத்திருக்கலான்னு படுத்திருக்கேன். வேட்டு கொட்டுவா, வேற எதுக்கு இப்படி போறே போட்டுட்டு படுத்திருக்கிய? சே வளரிட்டோமே, சமாளிப்போம். வேத்து கொட்டுன்னு சொல்லிட்டேனா? இல்ல, அது ஒரு மாதிரி குளிர்ல படபடன்னு வந்துச்சு, அதான் போறதுல படுத்திருக்கேன். என்ன பேசின்னு கூட தெரியல, அவ்வளவுக்குள்ள முடியலக்கா, அதான் படுத்துட்டேன். 4 முடி நல்லா தானே இருந்தியே, திடீர்னு என்னாச்சு? நோயெல்லாம் என்ன சொல்லிட்டா வருது? விடுமணி, அவதான் உடம்புக்கு சரியில்லைங்கல்ல, அவ இருக்கட்டு, ரெஸ்ட் எடுக்கட்டு, நம்ம போயிட்டு வந்துருவோம். எக்கா எனக்கு அதுதான் டவுட்டே, இந்த 4 முடி வரமாட்டேங்கன்னா கண்டிப்பா அதுக்கு தான் சிலிண்டர் இருக்கும்க்கா. ஆனா நான் வந்து கேட்டபோது இல்லவே இல்லன்ட்டு. ஆமா கரெக்ட், சிலிண்டர் வச்சிருக்குமா இருக்கும், அதான் எப்படி நம்மட்ட நேரடியா சொல்லுன்ட்டு இப்படி நடிக்குவே. எம்மா நம்ப கூட மாட்டீங்கம்மா, ஒருத்தி உடம்பு சரியில்லைன்னு சொல்றத. என்னதான் ஆளுகளோ நீங்க. 4 முடி நான் யாருனாலும் நம்புவேன், உங்களை நம்ப முடியாது. நாத்து போ, 4 முடி கிச்சன்ல போய் பாத்துட்டு வா, சிலிண்டர்லாம் இருக்கான்ட்டு. நம்பி கிளம்புவல்வன் பார்த்தா கிளம்ப மாட்டேக்காளுவல. ஏன் மினி இப்படி பண்ணியா? விட்டு தோல, நம்ம போவோம். போவோம்க்கா, ஆனா சிலிண்டர் இருந்தா தந்திருக்க வேண்டியதானே, இல்லவே இல்லன்ட்டு. இது கொஞ்சம் விவகாரமான ஆளுதான்க்கா, நில்லுங்க பாக்கட்டு. கிச்சன்ல ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்கு, இன்னொரு சிலிண்டர் இல்லவே இல்ல. அப்போ காலியான சிலிண்டரே கிடையாது என்ன? ஆமா நீ. ஆமா 4 முடி கிளம்புறேனா? போயிட்டு வாங்க. இல்ல, இந்த துணியெல்லாம் எதுக்கு இப்படி குமிச்சு போட்டிருக்கிய? அது அது பர எடுத்து வைக்கணும் பாத்துக்க, உடம்பு முடியலல, அதெல்லாம் அப்படியே போட்டபடியே கிடக்கு. கிளம்புறீல இல்லையா? நாங்க கிளம்புறதுல இவ்வளவு ஆசையா இருக்கீல, அதான் டவுட்டே வருது. நாத்து கபடி தரேன். மினி வேண்டாம்மா, வா போவோம். இருங்கக்கா, பாத்துட்டு போயிருவோம். இது மினி. தர நாத்து. மினி ஐயோ, இனிமே என்ன செய்வாள்வன்னு தெரியலையே. சிலிண்டர் வச்சுட்டே தான் இல்லன்னு போய் சொல்லிடோ. ஏன் வசந்தா இப்படி பண்ணா? ஒரு சிலிண்டர் கொடுக்க வேண்டியதானே, அவட்ட வந்தோடனே உனக்கு தர போறா. இவளே இப்படிப்பட்ட ஆளுதாக்கா, நல்ல காலத்துல அவ கொடுக்க மாட்டா, இப்ப தட்டுப்பாடு வேற, எப்படி கொடுப்பா? இதான் சாக்குன்னு எல்லாவளும் பேசியாளே. 4 முடி நம்பி தானே வந்து கேட்டேன், இனிமே என் வீட்டு பக்கம் வாங்க, கொஞ்சோண்டு தண்ணியே தா, கொஞ்சோண்டு சக்கரையே தா, பாலை தாண்டு, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, இனிமே என் வீட்டு பக்கமும் வந்துறாத, கொஞ்சோண்டு சோற தாங்க, கறியை தாங்கன்ட்டு. அதேதான் என் வீட்டு பக்கம் வந்துறாதே. இக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீ எல்லாரும்? பரவே, நாங்க மட்டும் உங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி தரணும், நீங்க ஒரு சிலிண்டர் தந்தீங்களா எனக்கு? அதுவும் எவ்வளவு கஷ்டமான காரணத்துல நேத்து வந்து கேட்டேன். அது எங்க வீட்ல சிலிண்டர் இருக்குன்னு எனக்கே தெரியாது மினி, என் மவ தான் இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கா. யாரு உங்க மவ? அந்த பிள்ளை இவ்வளவு பெரிய சிலிண்டர் இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கு, இதென்ன நம்பணும்? ஆமா மினி. பாருங்க, ஏதாவது கேட்டு கொடுவேன், நாக்கு புடுங்குற மாதிரி. நீங்க ஓட்டுன ரீல்